ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த இரவு, கடந்த பகல் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து, வியாதிகள் பலவீனங்கள் வராமல் எங்களை மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து எடுத்து கண்மலையின் மேலே நிறுத்தி உன்னதமான மறைவிலை ஒழித்து வைத்து கண்மனை இடுக்கிலே எங்களை வைத்து பாதுகாத்து, ஆண்டவரே, வெள்ளங்கள் புரண்டு போனாலும் நீர் அலைகள் மேலே நடந்து வந்து எங்களை காப்பாற்றி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து புதிய புதிய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதியதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பொழுதும் ஆண்டவரே, அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார் என்ற வார்த்தையின்படியே, என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே, ஆண்டவரே, நீர் எங்களை சிநேகிக்கிறீர், விசாரிக்க வந்திருக்கிறீர், அதிகாலையில் அற்புதம் செய்ய வந்திருக்கிறீர். அதிகாலையிலே சீஷர்களை சந்திக்க விரைவாய் கடலின் மேல் நடந்து சென்ற அதன் பாதம் எங்கள் வீட்டுக்குள் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கரம் எங்கள் வீட்டின் மேலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிரசனம் எங்கள் வீட்டின் மேலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உடைய ஸ்ட்ரென்த் வேண்டி, ஆண்டவருடைய ஒத்தாசை வேண்டி, ஆண்டவருடைய உதவி வேண்டி, ஆண்டவருடைய அற்புதங்கள் வேண்டி நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன் அப்படின்னு ஒரு பாடலை நாம் பாடுறோம். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஈவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இவர் நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள், தீமைகள் சேதங்கள் சேர என்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார், மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் இன்ப துன்ப
நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். கைகளை உயர்த்தி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி விதை தூவி அந்த அரிகளை அந்த 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 விதைகளை சுமந்து செல்கிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் அவன் திரும்பி வரும் பொழுது அந்த அறுவடையில அந்த அரிகளை சுமந்து வருகும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தோடு திரும்பி வருகிறான். ஆமாண்டவரே, நாங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறோம். சிலர் மன கிளேசத்தில் இருக்கிறாங்க, சிலர் வேதனையில இருக்கிறாங்க, சிலர் வியாதியில் இருக்கிறாங்க, சிலர் வியாகுலத்தில் இருக்கிறாங்க, சிலர் மன போராட்டத்தில் இருக்கிறாங்க, சஞ்சலத்தில் இருக்கிறாங்க. சிலருடைய வாழ்க்கை மிகவும் சேலஞ்சிங்காக இருக்கிறது. சிலரை பார்க்கிற மரண இருள் கவ்வி இருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல சிலரை நான் பார்க்கிறேன். நாரைக்கு ஒத்திருக்கிறார்கள். நாரை போலவே காத்து 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 ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில கர்த்தருடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு மேலும் அமரும்படியா நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒரு விடுதலையின் நாள் அப்பா, இந்த ஒரு அற்புதத்தின் நாள் ஆண்டவரே, இந்த ஒரு அதிசயத்தின் நாள். முன்னே இருந்தது போலவே மறுபடியும் ஒரு நாளை நான் சந்திக்க விரும்பல. இன்று ஒரு புதிய நாள், புதிய கிருபையோடு சந்திக்க நான் விரும்புகிறோம். நம்முடைய கிருபை எங்களை பற்றி பிடிக்கட்டும். எங்கள் வியாதிகளுக்கு ஒரு முடிவு, எங்கள் வேதனைகளுக்கு ஒரு முடிவு, எங்கள் கடன்களுக்கு ஒரு முடிவு, ஒரு நிரந்தர முடிவு உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறேன் கர்த்தர். இந்த நாளிலும் கூட இல்லாதிருக்கிறதை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பீராக. குறைவுள்ளதை நிறைவுள்ளதாக மாற்றுவீராக. கசப்பை மாறாவை மதுரமாய் மாற்றுவீராக. வியாதிகள் எல்லாவற்றையும் மாற்றி உடைய தழும்புகளாலே குணமடைய செய்வீராக. நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை என்ற வேதனை, அந்த கண்ணீரோடு கூட நான் இன்னும் ஜெபிக்கணுமா என்ற ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி, மன போராட்டத்தோடு இந்த ஜெபத்திலே அவங்க கேட்கிறதை நான் உணர்கிறேன் ஆவிலே. ஆண்டவரை, இப்பொழுதே பதில் கொடுப்பீராக. தாமதித்தது போதும், அது வரும், நிச்சயம் வரும் என்று சொன்னீர் அல்லவா? இன்றைக்கு கொண்டு வாங்க. இன்றைக்கே அந்த அனுக்கிரக நாள், இன்றைக்கே அந்த இரட்சணிய நாள், இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்வீராக. அநேகருடைய கர்ப்பங்கள் காத்திருந்தது போதும் என்று சொல்லி கைவிட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொரு பெண்மணிகளையும் கர்த்தர் தாங்கி அந்த கர்ப்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரும வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே, எல்லா வெடிப்புகள் இயேசுவின் நாமத்திலே, எல்லா அலர்ஜிகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் இரத்தத்தினாலே குணமடைவதாக. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலையும், உயர்வில்லாதவர்களுக்கு உயர்வையும், ஆண்டவரே மாறுதல் வேண்டி இருக்கிறவர்களுக்கு டிரான்ஸ்பரையும் கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீரா. வெளிநாட்டிலே படிக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரட்டும், விசா வரட்டும். இந்த நாளை ஆசீர்வதித்து தாரும். இந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் என்று எழுதப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம ரெபேக்காளை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். அவள் ஒரு நல்ல மகளாக தன்னுடைய குடும்பத்திலே தன் பெற்றோருக்கு இருந்தால் அதை பற்றி நாம் சிந்தித்தோம்.
இன்றும் ஆவியானவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படி ஏவினதுனாலே நான் சொல்லுகிறேன். அது என்ன வார்த்தைன்னா, நீ வீட்டுக்கு அடங்கி நல்ல பெண்ணாக, அதாவது வீட்டுக்கு தாய் தகப்பனுக்கு சகோதர சகோதரிகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற நல்ல மகளாக நல்ல மகனாக இருப்பீங்கன்னா, நிச்சயமாகவே ரெபேக்காளுக்கு கிடைத்த மாதிரி ஒரு அழகான வரனை கர்த்தர் உங்களை தேடி கொண்டு வருவார். நீங்க அவசரப்பட்டு மகள்கள் சொல்றேன்னா, மகள்களை போன்றிருக்கிற மகன்களை சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்லுவேன். நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே உங்களுக்கு நல்ல வரனை கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு இங்க அழகான ரெபேக்காளுக்கு 2 குவாலிஃபிகேஷன். ஒன்று, ரொம்ப அழகா இருந்தால். 2வது, புருஷனை அறியாத கன்னிகையா இருந்தார். ஆண்டவர் வெளிப்படுத்த சொன்ன வார்த்தை இதுதான். நீங்க அழகா இருந்தால் மாத்திரம் போதாது, புருஷனையோ அல்லது பெண்ணையோ அறியாத கன்னிகையாய், அதே போல ஆண் பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார் என்று சொன்னார், உங்க வாழ்க்கைக்கு நல்ல துணையை கொடுப்பார். அது இந்த உலகத்திலே ஈசாக்கு ரெபேக்காளை போல. ஏன் ஆண்டவர் இந்த 3 நாட்களும் இது குறித்து ரொம்ப ஆழமா நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறான்னு சொன்னால், நிறைய திருமணங்களிலே பிரச்சனைகள், நிறைய ஃபேமிலிஸ் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ். இன்னைக்கு லவ் என்று இன்ஃபாக்சுவேஷன்ல இருக்கிற சிறிய பிள்ளைகள், அது ஒரு ஃபேஷன் மாதிரி, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி, லிவிங் டுகெதர் மாதிரி என்று புதிய பழக்க வழக்கங்களில் சென்று கொண்டிருப்பதனாலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்குடைய வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்குதா, அல்லது பெற்றோருக்கு பிடிக்காத அல்லது எல்லாருக்கும் பிடித்த மாதிரி பிள்ளைய தேர்ந்தெடுப்பதோ மகனை தேர்ந்தெடுப்பதோ அந்த குடும்பம் நல்லா இருக்குதா, இவங்களா தேடி போய் திருமணம் செய்து கொண்ட லவ் மேரேஜ் அல்லது வேற கைண்ட் ஆஃப் மேரேஜ் செய்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் நல்லா இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு பயந்து இருக்கிற குடும்பங்களே சிறப்பாக இருக்கிறது என்பதை நம்ம ஆவியிலே உணர்ந்து கொள்ள முடியும். சரிவே, அதை நீங்க மனதில் வைத்துக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறத நீங்க உள் வாங்குங்க. முதல்ல ஆவியானவர் சில க்ரோனிங் ஸ்பிரிட்டோட பேசுவார். அது க்ரோனிங் ஸ்பிரிட் என்னன்னா, பெருமூச்சுகளோடு கூட பேசுவார். அவருக்கு இருக்கிற அந்த ஏக்கமும், என் பிள்ளைகள் ஒருபோதும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகள் கண்ணீரில் போய் விழுந்து விடக்கூடாது, என் பிள்ளைகள் தவறான நபரிடத்தில் போய் சிக்கி விடக்கூடாது, என் பிள்ளைகள் தவறான யுகத்தில் முடித்து விடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் ரொம்ப 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 க்ரோனிங் ஸ்பிரிட்டோட, ஒரு வேதனையோடு கூட இந்த வார்த்தையை தான் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளும் கேட்க வைங்க. பெற்றோர்களும் பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த குழந்தைகள் எங்கள் பேச்சை கேட்டு தான் நல்ல பையனை நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். நல்ல மகளை பார்த்து இந்த குழந்தைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டும். என்றால் இந்த திருமணம் தான் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அது ஒரு பெர்ஃபெக்ஷனை கொடுக்கும். அதுதான் லைஃப். அது சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது பார்த்தோம். நல்ல மனைவியாக இருந்தாங்க. சொன்ன பஞ்சத்தில் கூட இருந்தாங்க. போராட்டங்களிலே துறவுகள் தோண்டும் பொழுது மூடும் பொழுதெல்லாம் கூடவே பிரச்சனைகளிலே அவங்க இருந்தாங்க. அதே போல ஹஸ்பண்ட் ஈசாக்கும் மனைவி அதிகமாய் நேசித்தபடினால அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்தார். அதில் ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விளையாடி எழுந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது ஆதியாகமும், அது எங்க இருக்கு, நான் எடுத்து வைக்க வேண்டும் நான் நினைச்சேன். பார்க்கலாம்.
ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நேற்று ஒரு காரியத்தோடு கூட நான் நிறுத்தினேன். இப்போ பாருங்க, துக்கம் 120 வருஷம் சேர்க்கப்பட்டான். மரித்த பிறகு லஹாய் ரோயி எனப்பட்ட இடத்துல ஈசாக்கு குடியிருந்தான் அப்படிலாம் இருக்கும். நீங்களும் பாருங்களேன், கொஞ்சம் குடியிரு என்று சொன்னான். தேசத்துல குடியிருந்தார்கள், பேரிட்டாங்கள். ரெகபோத் என்று பெயரிட்டான். ஒரு பலிபிடத்தை கட்டி எங்க துருவை தோண்டினான், வெட்டினான். சேபா பெர்ஷெபா என்று பெயரிட்டான். அதன் பிறகுதான் எங்க விளையாடி எழுந்தான். சரி, அந்த இவங்க பார்த்துருவாங்கல்ல, அந்த அபிமெலேக்கு பார்த்துருவாங்கல்ல, பொறாமை கொள்வாங்க, அவங்க பார்த்துருவாங்க. இது எங்க இருக்கு? சரி, ஓகே. விளையாடி எழுந்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்க எப்படி அதை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவியுடைய பரஸ்பர அன்பு இந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை காணும். இந்த நேரத்துல அவருக்கு வயது என்னன்னா, இந்த நேரத்துல சரியா அந்த நேரத்துல 40 வயதுல அவருக்கு திருமணம் ஆயிற்றுன்னு சொன்னேன் நான். ஆஃப்டர் 40 இயர்ஸ் 80 இயர்ஸ்ல தன் மனைவியோடு கூட அவ்வளவு சந்தோஷமா விளையாடி எழுந்தான் அப்படின்னா, நீங்க யோசித்து பாருங்க, அந்த ஃபேமிலியுடைய சந்தோஷத்தை யோசித்து பாருங்க. எப்பொழுதும் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சிரிப்பு, நகைப்பு, அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன சின்ன விளையாட்டுகள், அந்த ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நான் சொல்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சொல்றேன், எவ்வளவு அழகான ஒரு ஃபேமிலி. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை இந்த 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 காலகட்டத்தில் நம்மளால பார்க்க முடிகிறதா? ஏன் அது மாதிரி பார்க்க முடியவில்லை? ஏன் நம்முடைய கண்ட்ரியில் அப்படி பார்க்க முடியல? எந்த கண்ட்ரிலும் சரி, அப்படி ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த அந்த விதமான ஒரு சந்தோஷமான ஒரு உறவை நம்மளால பார்க்க முடியல? ஏதோ என்ன, ரொம்ப சீரியஸான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திருமணமான பிறகுல இருந்து பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நல்லா விளையாடி இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சரி, அவங்க மற்ற மக்களோடு கூட சிரிச்சுலாம் பேசியிருப்பாங்க. ஆனா திருமணம் ஆன பிறகு இந்த இந்த அனுபவத்திற்குள்ளாக ஏன் கடந்து போக முடியல? அப்போ நாம தான் இதை இந்த இளைய சமுதாயத்திற்கு நாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படி சிரித்து வாழாமல் இருந்தாலும், அல்லது விளையாடி நம்முடைய வாழ்க்கையை தொடராமல் இருந்தாலும், அட்லீஸ்ட் வருகிற யங் ஜெனரேஷன் ஆகுது ஈசாக்கை போல இந்த பரஸ்பர லவ், அன்பு எவ்வளவு ஆனந்தமான ஒரு குடும்பத்தை கட்டமைக்கும் தெரியுங்களா? இன்னைக்கு ஈகோ, இன்னைக்கு பெருமை, இன்னைக்கு தலகணம், இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏற்படுகிற என்ன சொல்றது, புரியாத சில கேள்விகள், ஹஸ்பண்டை சரியா விளங்கி கொள்ளாத மனைவியை விளங்கி கொள்ளாத ஹஸ்பண்டு, இருவருமே இரு போல்களாக, நார்த் அண்ட் சவுத் போலாக இருக்கிற ஒரு நிலைமை. நான் சொல்வது 75 விழுக்காடு. சிலர் சொல்றாங்க, ஐயோ என் ஃபேமிலியில் மட்டும் தான் அப்படி இருக்குது. இல்லை, எல்லா ஃபேமிலியிலும் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்னன்னா, பேசிக்காவே நம்ம திருமணத்துல ஒரு கவுன்சிலிங்ல நாம இதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு நாம கற்றுக்கொண்டு நாம திருமண வாழ்க்கையை தொடங்காதனால, அமைச்சியோர்தனமா தொடங்குறதுனால, இந்த திருமண வாழ்வை நம்ம அந்த 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 சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாகவும்
ஒரு விளையாட்டு நிறைந்த அல்லது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஒரு விதமான அனுபவத்தோடு கூட நாம் வாழவில்லை. வெரி சேட். அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் இல்லைனா நம்ம ஜெனரேஷனில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காவது நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்து இந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறதையும் சந்தோஷமாக விளையாடுகிறதையும் சந்தோஷமாய் வாழ்க்கையை நடத்துவதையும் நாம ஊர்ஜிதப்படுத்துவோம். ஆஸ் அ பேரண்ட் நான் சொல்கிறேன், நாம தான் சந்தோஷமா இல்லை, அந்த பிள்ளைகளாவது சந்தோஷமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை கட்டமைக்கும்படியாக நான் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி டெஃபினட்டாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரி, நேற்று ஒரு கேள்வியோடு நான் நிறுத்தினேன். என்ன கேள்வி? ரெபேக்காள் நல்ல மதரா அப்படின்னு கேட்டேன். அதற்கு நிறைய பேர் சொல்றாங்க, இல்லை வேற விதமா, இல்லை இல்லை நல்ல மதர் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க ஏசாவை வெறுத்து யாக்கோபை நேசிச்சாங்க அப்படின்னு சொல்லவங்க நிறைய பேர். ஏன் அப்படி அவங்க செய்யணும்? பெரியமானவர்களே, இன்றுதான் நான் முக்கியமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாரை பற்றினா, ரெபேக்காளை பற்றி. ரெபேக்காள் நாட் ஓன்லி குட் மதர், பட் ஆனால் அவள் ஒரு ஆவிக்குரிய தாயாக, ஸ்பிரிச்சுவல் மதராக அவள் இருந்தாள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. பிசிக்கல் மதர், நல்ல மதர், குட் மதர். பிசிக்கலி, எமோஷனலி நல்ல மதர். நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி ரெபேக்காள் குட் மதர். அதனாலதான் இப்ப கவனிங்க, இப்ப சொல்றேன், அந்த மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வருவதற்காக காரணம் என்னன்னா, ஆரம்பத்திலிருந்தே தகப்பன் வீட்டிலிருந்து அந்த ஆவியில நிரப்பப்பட்ட அந்த ஆவியின் கனியினாலே அவள் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். ஆவியின் கனிகளை பற்றி நமக்கு தெரியும் கலாத்தியர்ல. அந்த ஆவியின் கனிகள் 9 கனியும் அவளுக்குள் இருந்தபடினால அவதான் பெஸ்ட். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நீங்க பயஸ்ட் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை, ஈசாக்கு ஏசாவை நேசித்தான், ரெபேக்காள் யாக்கோபை நேசித்தான். ஈசாக்கு செய்ததுலயும் தப்பில்லை. ஏன்னா ஈசாக்கு யூதரின் லா படி, சட்டத்தின்படி முதல் பேரானவனுக்கு தான் அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆசீர்வாதம். அவன் நல்ல ஃபாதர். அதனாலதான் அந்த கப்பலை நம்ம எதுலையும் குறை சொல்ல முடியாது. இப்போ அவன் திட்டத்தை முறியடிக்கணும்னா, கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும்னா, இங்க என்ன நடக்குதுன்னா, ரொம்ப இள வயதிலே அல்லது 120 வயது வரைக்கும் ஆபிரகாமுக்கு நல்ல கண்கள் தெரிந்தது. ஆனால் ஈசாக்குக்கு எத்தனை வயதுல கண்கள் போயிடுச்சுன்னு தெரியல. நீங்க அதை ஆய்வு பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியும். சில கர்த்தருடைய செய்கைகளையும் திட்டங்களையும். சிலருக்கு கண்ணு போகுது, சிலர் வியாதியில படுத்துடுறாங்க, சிலருக்கு அப்படி நடக்குதுன்னா அதுலயும் திட்டம் இருக்கிறது, ஆண்டுடைய சித்தம் இருக்கிறது, ஆண்டுடைய வில் இருக்கிறது. ஏன் அப்படி நடக்குதுன்னா, அவர் கண்ணு போனாதான் யாக்கோபு அங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் கண்கள் தெளிவாய் திறந்திருந்தா ஏசாவுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். சரி, இப்போ நம்ம ரெபேக்காளுக்கு வரலாம். அவங்க நல்ல மதர் சொன்னேன். நல்ல மதர் மாத்திரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர். இன்னைக்கு எத்தனை தாயார் இப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக நீங்க இருக்கிறீங்க? ஆவியில நிரப்பப்பட்ட, ஆவின் அபிஷேகத்தோட, வேதத்தை நன்கு அறிந்து ஆண்டவரை ஆராதித்து பாடுகிற ஒரு நல்ல வர்ஷிப் லீடரா, வர்ஷிப்ல
ஆண்டவரை ஆராதிக்கிற ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிற தாயாக எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தான். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சி எப்போ வருதுன்னா 25 அதிகாரத்துல தான் வருது. என்ன சொல்றாங்க அந்த அம்மா, நீ பயப்படாதப்பா, உனக்கு வருகிற சாபம் எல்லாம் அது எனக்கு வரட்டும், உனக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதே, ஆசீர்வாதத்தை பெற்று தருவதே என்னுடைய வேலை. ஈசாக்கு முதிர் வயதான போது 27 அதிகாரம், கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனது. அதனால இவங்க சொல்றாங்க, அதற்கு 13ஆம் வசனம், அதற்கு அவள் தாய், நேத்தே சொன்னேன், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் நீ கேட்டு போ, அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை வா. ஏன் திருப்புங்க என்னோட சேர்ந்து. இப்பதான் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. 25 அதிகாரம் 22 வசனம். நல்ல கவனிங்க. 25-22. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகளை ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. அப்போது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போனாள். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வயிற்றிலே பிள்ளை இருக்கும் பொழுதே கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். இது எத்தனை தாய் பண்ணுவாங்க? நான் மனசாட்சி தொட்டு கேட்கிறேன், உங்க வயிற்றுல உங்க பிள்ளைகள் இருக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த பிள்ளைக்கு ஆவியில நிரப்பி ஜெபம் பண்ணியிருப்பீங்க? எத்தனை பேர் அந்த பிள்ளைய களிப்பால் துள்ள வைக்கிற பாடல்களை பாடி வைத்திருப்பீங்க? எத்தனை பேர் அந்த பிள்ளைக்கு வசனங்களை ஊற்றிருப்பீங்க? எத்தனை பேர், எத்தனை பெண்களும் சரி ஆண்களும் சரி, குடும்ப ஜெபம் அந்த பிள்ளைக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே தெரியும். அதாவது கருவுற்ற நாள்ல இருந்து அந்த வளர்ச்சி, அந்த 3 வீக்ஸ்க்கு அப்புறம், அந்த 6 வீக்ஸ்க்கு அப்புறம், 7-8 வீக்ஸ்க்கு அப்புறம் அதுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். ரீசெண்டா ஏதோ ஒரு நிகழ்ச்சியில பார்த்து கொண்டு இருந்த பொழுது, அவன் தகப்பன் வந்து அந்த குழந்தையோட, வயிற்றில் இருக்கிற குழந்தையோட பேசுவான். அது ரொம்ப எக்ஸாஜரேஷனா இருந்தது எனக்கு. எனது ரொம்ப அதிக பிரசங்கதனமா அதிகப்படியா இருந்தது. அவர் என்ன செய்வான், டெய்லி அந்த குழந்தைகிட்ட போய் பேசுவான். ஹலோ அப்படின்னு சொன்ன பொழுது டக்குன்னு வந்து அது உதைக்குமா. அதுக்கு ஏதோ பேரெல்லாம் வச்சு, ஏதோ செல்லம்லாம் கூப்பிட்டு இவன் பேசும் பொழுது அது வருமா. இல்லை, இது ஒரு 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 பெரிய தொலைக்காட்சியில ஒரு விவாத மேடையில ஒருத்தர் சொன்னது தான். இன்னும் அது இருக்கு, ரீல்ஸ்ல இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவன் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுறானோ அப்போதெல்லாம் அந்த குழந்தை வெளியே வந்து டக்குன்னு ஒரு அசைவை உண்டு பண்ணுமா. எல்லாரும் பார்த்து பிரமிச்சா. நானே சிரிச்சேன், டேய் பைத்தியம் பொழுதுறாங்க அப்படின்னு. ஸோ ஆனால் இப்போ சொல்றேன், வயிற்றில் இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட பொழுதே இவங்க நல்லா வேகமா ஓடுறாங்க. எங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுறாங்க. ஓடி ஆவில நிரம்பி ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகிட்ட காரியம் என்ன ஆகும்? இந்த 2 பிள்ளைகள் என்னவாக மாறுவாங்க? இந்த 2 பிள்ளைகள் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தெரியலையே. இந்த பிள்ளைகளை என்னவாக மாற்றணும்? ஆசாரியனா? இந்த பிள்ளை லேவியனா? இந்த பிள்ளை தீர்க்கதரிசியா? இந்த பிள்ளை டாக்டரா? இந்த பிள்ளை இன்ஜினியரா? இந்த பிள்ளை நர்ஸா? இந்த பிள்ளை என்னவாகணும்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? குழந்தை வேணும் தான். ஆனா அந்த குழந்தைக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆவிக்குரிய பிரயாசங்கள் என்ன? கர்த்தரை எத்தனை முறை தேடினீங்க? இன்னைக்கு குழந்தை இல்லை என்று சொல்லுகிறவங்க இது மேல கையை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படிதான் வளர்ப்பேன், நான் இப்படிதான் கேட்பேன், இப்படிதான் என் குழந்தையில ஆவியில நிரப்பப்பட்டு. அதனாலதான் சொல்லுவேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எஸ்,
ஆனா நான் சொல்வேன், எந்த குழந்தையும் ஆவினாலே பிறக்குது, ஆவியின் அபிஷேகத்தினாலும் ஆவியின் வல்லமையினாலும் ஆவியின் பலத்தினாலும் அது பிறக்கிறது, மனுஷ சித்தத்தினால் அல்ல. நான் என்னைக்குமே என்னுடைய சாட்சி சொல்லுகிற பொழுது நிச்சயமாக இது புருஷ சித்தத்தினால் அல்ல, இது என் ஆண்டவருடைய ஆவியினாலே தான் ஆனது. என் 2 பிள்ளைகளும் அப்படித்தான் பிறந்தார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுக்கப்புறம் பாருங்க, அதற்கு கர்த்தர் ஒரு பதில் பேசுறார். என்ன பேசுறார்? கர்த்தர் சொல்றார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது இதுவரைக்கும் எல்லாரிடத்துலயும் தேவ தூதர்கள் தான் பேசினாங்க. த லார்ட் அப்படின்னு இருக்கும், தேவ தூதர்கள் என்று இருக்கும், கர்த்தருடைய தூதன் என்று இருக்கும். யாருக்கு? மனோவாவுக்கும் அவங்க வைஃபுக்கும் கர்த்தருடைய தூதன் தான் வந்தா. இங்க கர்த்தரே சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்திலிருந்து உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவைகளில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பான், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆமென் சொல்லுங்க. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மண்டல ஏத்துங்க. இப்ப சொல்லுங்க, ரெபேக்கா செய்தது சரியா தவறா? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ ஈசாக்கு என்ன செய்ய போறாரு? மூத்தவனை மேல வச்சு இளையவனை சேவிக்க வைக்க பார்க்கிறாரு. ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய பிளான் என்ன? மூத்தவன் இளையவனை சேவிக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய திட்டத்துக்கு மாறா ஈசாக்கு போன பொழுது கர்த்தர் அவன் கண்களை இருளடைய பண்ணினார். புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த இருள் அடைந்த ஒரு பிரச்சனை வருது? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எவ்வளவு பவர்ஃபுல் மதர் பாருங்க, எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் மதர் பாருங்க. அதனாலதான் அந்த வாக்குத்தத்த சுதந்திரித்த நாள் முதற்கொண்டு அவன் மனதுல ஒரு பிளான், திட்டத்தை போட்டார். எப்படியாவது யாக்கோபுக்கு அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் ஆசீர்வாதங்கள் வேணும். தம் பிள்ளைக்கு எத்தனையோ முறை அதை சொல்லி வளர்த்து, யாக்கோபு சிவந்த கூடை ஏமாற்ற நமக்கெல்லாம் பயங்கர வைத்தறிச்சலா இருக்கும். அடப்பாவி, சாப்பாடை காட்டி ஏமாத்தினானே, அவன் எத்தன் அப்படிலாம் நம்ம திட்டி இருக்கிறோம். ஆனா தேவ திட்டத்தின்படியே இதெல்லாம் நடக்குது என்பதை ஒருவரும் நம்ம எல்லாரும் மறந்து போனோம். நேற்று எங்கிட்ட பதில் சொன்னவங்க கூட இதை பத்தி அவங்க சிந்திக்கவே இல்லை. யாரும் சிந்திக்கவே இல்லை. இது தேவனுடைய திட்டம். இது அந்த திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து ரெபேக்காள் எப்படியாவது ஆண்டுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அதற்கு கணவன் ஏமாந்தாலும் பரவாயில்ல, கணவன் ஏமாற்றினாலும் பரவாயில்ல, கணவனுடைய கண்களிலே மண்களை தூவி, இல்ல அப்படிதானே பண்ணாங்க, ரோமத்தெல்லாம் போட்டு ஏசாவை போல அனுப்பினாங்க. நல்ல சமைச்சு, ஏசா நல்ல சமைப்பார், அவங்களுக்கு பதிலா நல்ல சமைச்சு அவங்க கொண்டு போனாங்க. எல்லா ஆசீர்வாதங்களும் யாக்கோபு மேல வந்து விட்டது. ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறிவிட்டது. அந்த வார்த்தை நிறைவேறதற்கான காரணம் ரெபேக்காள். அதன் பிறகு யாக்கோபின் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இப்ப சொல்லுங்க, அவங்க நல்ல மகளாக இருந்தாங்க, நல்ல மனைவியாக இருந்தாங்க, நல்ல தாயாகவும் இருந்தாங்க. இப்படி ஒரு தாய் நம்முடைய வாழ்க்கையில அவசியம் வேணும். அந்த விதத்துல என்னுடைய தாயாரை நான் இன்னும் பெருமைப்படுத்துவேன். கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண் பிள்ளையாக இருந்தா என் தேவனுக்கு கொடுப்பேன் என்று அந்த பிள்ளையை கர்த்தருக்கு என்று வளர்த்தோம். நான் கூட அப்படி இல்லை. அதுக்கு நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரிடத்துல. நான் எத்தனை தாய் அப்படி ஆண்டுடைய சித்தம் என்ன இந்த பிள்ளைக்கு என்று கேட்டு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறீங்க, வளர்க்குறீங்க. அவங்க தான் நல்ல தாய் நான் சொல்லுவேன்.
நாங்கள் கூட நல்ல தாய், நல்ல தகப்பன் நல்ல சீரியஸாகவே. ஏன்னா நாங்கள் எங்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபத்தில் கேட்டு நாங்கள் வளர்க்கவில்லை. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இதனால் ஏதோ ஒரு மனசில் ஒரு சின்ன வலியோடு வேதனையோடு தான் இந்த ஜெபத்தோடு கூட தான் நான் ஆரம்பித்தேன். இன்னைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அநேகர் தங்கள் பிள்ளைகளை குறித்து தானே தெய்வ சித்தத்தை அறிந்து அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏதோ மனம் போன போக்கிலே எனக்கும் குழந்தை பிறந்துச்சு, எனக்கும் குழந்தை நின்றுச்சு, எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வளர்த்தீங்கன்னா பிரோஜனம் இல்லை. யாருக்குமே பிரோஜனம் இல்லை. அது உங்களுக்கும் பிரோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரோஜனம் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா இந்த மிகுந்த சோகத்தோடு இந்த நாள் கடந்து போயிருக்கிறது. மிகுந்த சந்தோஷத்தோடு கூட கடந்து ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் ஆண்டுடைய வாக்குத்தத்தத்தை இன்னொரு முறை நான் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். ஏசாயா 44:21 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு இஸ்ரவேலை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலே, என்னால் மறக்கப்படுவதில்லை. 43 ஏசாயாவில் ரொம்ப அழகா சொல்வாரு. யாக்கோபே, உன் சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவராகிய கர்த்தர் சொல்லுவதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் இருப்பேன். நீ ஆடுகளை கடக்கும் போது அவன் மேல் புரளுவதில்லை. அக்னி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி சுவலை மேல் பற்றாதிருக்கும். யாக்கோபு என்னும் பூச்சியே, ஹல்லேலூயா. ஜெபம் செய். அன்புள்ள ஆண்டவரே, 3 நாட்கள் ரெபேக்காளை குறித்து நீ கொடுத்த தெய்வ செய்திக்காய் ஸ்தோத்திரம். நல்ல மகனாக, நல்ல மகளாக, நல்ல மனைவியாக, நல்ல கணவனாக, நல்ல தாயாக, ஆவிக்குரிய தாயாக, ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய கணவனாக இந்த உலகத்தில் எங்களை வாழ அழைத்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு திட்டத்தின் கீழே நீர் உருவாக்கி தந்திருக்கிறீர். இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைகள் மனமாறி வேறு 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 பாதையில போய் கொண்டிருக்கலாம். உங்கள் கண்ணீருக்கு விலை உண்டு. பயப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிற இதே நொடியில உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படியே திரும்ப கர்த்தருடைய பக்கமாக திரும்பி வரும். ஏனென்றால் ரெபேக்காளுக்காக கர்த்தரதை செய்வார், உங்களுக்காக கர்த்தரதை செய்வார், நல்ல தகப்பனுக்காக அதை கர்த்தர் செய்வார். நல்ல ஒரு திருமண காரியத்தை அவர் எலியேசரையாய் கொண்டு அவர் ஒழுங்கு பண்ணுவார். கர்ப்பம் திறக்கப்படும். மலடியாயிருந்த ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். அதே போல கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளை ஒருவரோடு மோதிக்கொண்ட பொழுது கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி அவள் சென்றாள். பின்பு கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், 2 சந்ததி வரும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இதுதான் திட்டம். அதற்காக மூத்தவன் அவர் கீழே விட்டு விடவில்லை. மூத்தவனும் ஒரு பெரிய ஜாதியானான். அவன் யாக்கோபை பார்த்தபோது சொன்னான், தம்பி, நீ இருக்கிறது, நான் நல்லா இருக்கிறேன், நீ இருக்கிறதை காட்டில் அதிகமா இருக்கிறது, உன்னுடைய வெகுமதிகள் எனக்கு அவசியமில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு வைத்தார். அப்படியே உங்களே வைப்பார். இன்னைக்கு என்ன தேவை இருக்கிறது, கையை உயர்த்துங்க. தேவைகள் சந்திக்கப்படும். இன்னைக்கு ஒரு க்ரோனிங் ஸ்பிரிட்டோடு கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை குறித்து, எங்கள் உறவுகளை குறித்து, எங்கள் கணவன் மனைவி வாழ்க்கை குறித்து, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து, பிள்ளை இல்லாத வாழ்க்கை குறித்து, இந்த பிள்ளைகளை வளர்க்க சிரமத்தையும் கடனையும் பெற்றிருக்கிறோமே, வீடு கட்டுவதற்காக கடனை பெற்றிருக்கிறோமே, வாகனம் வாங்குவதற்காக கடனை பெற்றிருக்கிறோமே, அதனால் நான் வியாதிப்பட்டு மரண தருவாய்க்குள்ளே கூட போனேனே, இப்பொழுது மரண இருள் என்னை கவி கொண்டிருக்கிறதே, அநேக பாவங்களை பண்ணிட்டு வேதனை என் பிள்ளையின் மேலே நான் வைத்து விட்டேனே, சாபத்தை என் பிள்ளையின் மீது நான் வைத்து விட்டேனே,
அது தலைமுறை தலைமுறையாய் என் தேவன் அந்த 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 சாபத்திற்கு அவர் தண்டனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் காட்டுகிறவரோடு கூட மாத்திரமல்ல, அவர் தண்டிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆண்டவரே, அந்த சாபத்தை தலைகீழாக மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீங்க சிலுவையில அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினீர். இப்பொழுதும் கூட எங்கள் மேல் இருக்கிற அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும். எங்கள் வாழ்க்கையிலே ஜெயம் என்று எழுதும். எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த காலை வேளையில வரட்டும் அப்பா. குடும்பங்கள் நிலை பெறட்டும், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நல்ல தாய், நல்ல தகப்பன், நல்ல மகள், நல்ல பெற்றோர்கள், நல்ல தாத்தா பாட்டி இப்படி என்று இந்த உலகத்திலே உருவாகட்டும். கர்த்தரை சேவிக்கிற ஒரு குடும்பம், கர்த்தரை தேடுகிற ஒரு குடும்பம், ஆவியிலே நிரப்பப்படுகிற ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.